நான் பாட்டாளி மக்கள் கட்சியில ரொம்ப உணர்வுபூர்வமா பயணிக்கிறேன். அதற்கு முதல் காரணம், எந்த சாதிய வேறுபாடும் பார்க்காம படிச்சிருக்கங்கிற ஒரே காரணத்துக்காக அரூர்ல ஒரு கிராமத்துல இருந்து எனக்கு சட்டமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்து, இப்ப நாடாளுமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கொடுத்து, என்னை மேடை ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்த டாக்டர் ஐயா என்ற ஒற்றை சொல்லுக்காக நான் ரொம்ப உணர்வுபூர்வமா பயணிக்கிறேன். அதே உணர்வுபூர்வமா தான் நான் இப்ப இதையும் சொல்றேன். ஏன்னா இது கூட்டணி கட்சிகளோட அந்த கொள்கை கோட்பாடுக்காக ஒரு முறை நான் ஐயா முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த தேர்தலில் புதுசா கத்துக்கிட்டது, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நரேந்திர மோடி அவர்கள் சேலம் மாநாட்டில் அவர் எவ்வளவு உன்னதமான தலைவர்ங்கிறது உலகத்துக்கே காட்டினாரு. எப்படின்னா, மேடை ஏறி வரும்போது இங்க தமிழ்நாட்டில் வெறும் வீண் புழுகு மூட்டைகளால மறைச்சு ஒரு உன்னதமான தலைவரை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா மோடி ஐயா அவர்கள் மேடை ஏறின உடனே டாக்டர் ஐயா அவர்கள் அப்படி கட்டி தழுவி அந்த ஆறாவது செஞ்சு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. பாட்டாளி மக்களுக்கு இருக்கவங்களுக்கும், இந்த சிறுபான்மையினருக்கும், பட்டியல் சமூகம் என்ன மாதிரி பட்டியல் சமூகம் சார்ந்தவங்களுக்கும் மனசு குளிர்ந்து போச்சு. ஏன்னா இப்படி ஒரு தலைவரை, ஒரு உன்னதமான ஒரு நேர்மையான பாரத பிரதமர்கள் அங்கீகரிச்சு அரவணைச்சு அப்படி சொன்னது. அதே மாதிரி அவர் ஒரு முக்கியமான வார்த்தையும் சொன்னாரு. டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆளுமையும் டாக்டர் அன்புமணி அண்ணா அவர்களுடைய திறமையும் இந்த கூட்டணிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னாரு. அதனால இதையெல்லாம் மனசுல வச்சு மத்தியில பாரதிய ஜனதா ஆட்சி அமையுது, ஏற்கனவே ஆட்சியில இருக்காங்க. அப்படி ஆட்சியில இருக்கவங்களோட கூட்டணி இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்துல நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எந்த நாடாளுமன்ற நிதியா இருந்தாலும் தடுக்க மாட்டாங்க. நிறைய நிதி கொடுப்பாங்க, மக்கள் சேவை நிறைய செய்ய முடியும். டாக்டர் ஐயா எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்த மாதிரி, நான் உங்களுடைய வேலைக்காரன், நான் உங்களுடைய சேவகன், உங்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பை எனக்கு இவ்வளவு பெரிய கட்சி எனக்கு கொடுத்திருக்கு. நானும் ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து வரனால உங்களுடைய கஷ்டங்களை தெரிஞ்சு, என்னுடைய தாயாரும் என்னுடைய தந்தையாரும் இந்த மாதிரி கஷ்டத்துல ஒரு விவசாய குடும்பம் வரனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க. நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சு டாக்டர் ஐயாவோட தியாகத்தையும் உழைப்பையும் அன்புமணி அவர்களுடைய திறமையும் விழுப்புரம் மக்களோட குரலா இருந்து நானும் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும், நம்மளுடைய குரல் ஒலிக்கணும். உங்க எல்லாரும் சார்பாகவும் நான் போய் பேசணுங்கிறத நீங்க உறுதி செய்யற மாதிரி மாம்பழம் சின்னத்துல வாக்களிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நமது கட்சியினுடைய கௌரவ தலைவர் தியாகச்செம்மல் ஓய்வூதிய உழைப்பாளி ஜே.கே. மணி அவர்கள் பேசுகிறார். தன்னுடைய தாய் கிராமம் என்று தமிழ்நாட்டின் தேர்தலுக்கான முதல் பரப்புரை கூட்டத்தை இந்த கோவடி கிராமத்தில் தொடங்கி உங்களை எல்லாம் பார்த்து பாசத்தோடு பேசியிருக்கிற மகத்தான சக்தி மிக்க தலைவர், 45 ஆண்டு காலம் உழைக்கிற மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு போராடி வருகிற தலைவர். அப்படி ஒரு அரசியல் கட்சி யார் நடத்தினாலும் உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும் நினைக்கிற அரசியல் காலம், எந்த பதவிக்கும் செல்லாத ஒரே தலைவர் என்று போற்றப்படுகிற மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு பதவிக்கு செல்லாத ஒரு தலைவர் மருத்துவரையா அவர்கள். அப்படி பதவிக்கு செல்லவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு போராடுகிற மகத்தான சக்தி மிக்க தலைவர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற, இன்று உழைக்கிற மக்களால் காவல் தெய்வம் என்றும் குல தெய்வம் என்றும் போற்றி வணங்குகிற நம்முடைய குடும்ப தலைவர், சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய மருத்துவரையா அவர்களே, இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வந்திருக்கிற தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே, முன்னோடிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, நம்முடைய வெற்றி வேட்பாளர் படித்த இளைஞர், துடிப்பான இளைஞர், ஆர்வமிக்க இளைஞராக இருக்கிற நம்முடைய நாளைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற அன்பிற்குரிய தம்பி முரளி செங்கல் அவர்களே, இங்கே பெருந்தர்களாக கூடியிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே,
உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உள்ள துணை பேருக்கு வணக்கம். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். சாதாரண தேர்தல் என்று நினைத்துவிடக் கூடாது. இந்திய நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். யார் பிரதமராக வர வேண்டும்? இப்பொழுது நாட்டில் நிறைய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் இன்று எல்லாராலும், பத்திரிகையாளர்களால், பொதுமக்களால், கிராமத்தில் இருக்கிற ஒரு தாய், வயதான தாயை கேட்டாலும் இந்திய நாட்டுக்கு பிரதமராக மீண்டும் மோடி வர வேண்டும் என்று சொல்லுகிற இந்த தேர்தல், அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலில் மோடி அவர்கள் தலைமையிலான அவரை பிரதமராக்குவதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்திருக்கிற தலைவர் தான் ஐயா அவர்கள் இங்க வருகிறது. உங்களிடத்துல வாக்கு கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மண் யாருடைய மண்? ஐயா பிறந்த மண். ஐயாவினுடைய தாய் கிராமம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப தாய் கிராமத்துல முதல் பிரச்சார பரப்புரையை தொடங்கி இருக்கிறார்கள். அப்படி இந்த முதல் தாய் கிராமம் என்று சொல்லுகிற இங்க ஒரு வாக்கு கூட சிந்தாம சிதறாம ஐயாவுக்காக மாம்பழம் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்க கட்சி இருக்கலாம், வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த கட்சிகளை எல்லாம் மறந்துவிட்டு எங்களுக்கு பாடுபடக்கூடிய தலைவர், உழைக்கிற மக்களின் உரிமைக்கு தொடர்ந்து போராடுகிற ஒரே தலைவர் இன்னைக்கு மருத்துவரையான்னு எல்லாரும் பேசுறாங்க. நம்முடைய வேட்பாளர் சொன்ன மாதிரி சேலத்துக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் மேடைக்கு வந்தவுடனே ஐயாவை பார்த்து கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சு விடவே இல்லை. நானும் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தேன். நீங்க டெல்லிக்கு வாங்க, இன்னைக்கு மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்ததனால் இது தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் வலிமையான கூட்டணியாக மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாகி இருக்கிறதுன்னு பிரதமர் பேசுறாங்க, மற்றவங்களும் பேசுறாங்க. அப்ப மருத்துவர் ஐயாவினுடைய சக்தி பிரதமருக்கு தெரியுது. இன்னொன்னு சொல்றேன், சுருக்கமா அதிகம் பேசல. இதற்கு முன்னாள் பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஐயாவை பத்தி நல்லா தெரிஞ்சவர். ஐயா டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்கணும்னு கேட்கிறாங்க. பிரதமர் அலுவலகத்துல, பாராளுமன்ற அலுவலகத்துல இருக்காரு. இந்த செய்தி கேட்ட உடனே என்ன பார்க்கறதுக்கு இங்க அலுவலகத்துக்கு வர வேண்டாம், ஏன்னா எந்த பதவிக்கும் போக மாட்டேன், நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ என் கால் படாது என்று சத்தியம் செய்த தலைவர், அவரை பார்ப்பதற்கு நானே அலுவலகத்திலிருந்து பங்களாவுக்கு வருகிறேன், அவரை அங்கே வர சொல்லுங்கள் என்று அலுவலகத்திலிருந்து அவருடைய வீட்டுக்கு வந்து பார்த்த சக்தி மிக்க தலைவர் தான் மருத்துவர் ஐயா. அப்ப பிரதமர்களுக்கெல்லாம் ஐயாவினுடைய சக்தி எவ்வளவுன்னு தெரியுது. இன்னைக்கு அரசியல்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். வேறுபாடுகள் இருந்தா கூட நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள், வட இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா